சீக்ரெட் ஆஃப் மை சிக்ஸ் பேக் பிறந்ததுலேருந்தே இருக்குதுங்க. அப்படின்னா மண்டை மேலே கொட்டுவீங்க. ஸோ அப்படி இல்லை, நான் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணப்பலேருந்தே அது லைக் ஒரு 10th 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமே அது க்ரோ ஆரம்பிச்சது. நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன், ஃபிட்டாக ஆரம்பித்தேன். ஸோ இன்றைக்குமே நிறைய சின்ன பசங்களுக்கே சிக்ஸ் பேக்ஸ்லாம் இருக்கும், ஏன்னா அவங்க ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபியூச்சரில் இன்றைக்கி நிறையா எக்ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்போர்ட்டை விட்டதுக்கப்புறம் அது போய்டும். ஓகே, மெயின்டைன் பண்ணோம், அதான் மேட்ரு. மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான், ஆனால் சிம்பிளும் கூடன்னு சொல்லலாம். ஓகே, குயிக்காக போயிட்டா வெயிட் லாஸ் அப்படின்னா கேலரி டெபிசிட்டில் சாப்பிடுவாங்க, வெயிட் கெயின் அப்படின்னா கேலரி சர்ப்ளஸில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் எல்லா டயட்டிஷியன் கிட்டையும் போனால் இதுதான் மேட்ரு. பட் எனக்கு தட்டு சோறு சாப்பிட்றப்பா வீடியோவில் எப்படிப்பா சிக்ஸ் பேக்கை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருந்தாலும், பட் நான் பேலன்ஸ்டாக சாப்பிட்றேன். ஓகே, நான் எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணுறேன்னா அவ்வளோ கேலரி அதோட கம்மியாக தான் சாப்பிட்றேன்னு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் மெயின்டைன் ஆக தானே செய்யும். இப்போ ஐவாட்ச் வச்சிருக்கேன், நான் எவ்வளோ கேலரிஸ் டோட்டலாக பர்ன் பண்ணுறேன் அப்படின்றத இதில் ட்ராக் பண்ணுறேன். ஓகே, ஐவாட்ச் அதாவது ஆப்பிள் SE செகண்ட் ஜென்ரேஷன் ஒரு 2 வருஷமாக வச்சிருக்கேன். 25,000 அப்போ நான் வாங்கினது. இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல், அதனால நான் இன்வெஸ்ட் பண்ணி EMI போட்டு தான் வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2000 கேலரிஸ் நான் பர்ன் பண்ணுறேன்னா அன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் சாப்பிட்றதே 1800 கேலரிஸ் தான். அதிலே வந்து ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே. மதியானம் வந்து தட்டு சோறு சாப்பிட்றேன்ல, அதில் காபும் இருக்கும். நிறைய பேர் வந்து காபை கட் பண்ணிவிட்டு அறவே ஒழிச்சா தான் சிக்ஸ் பேக் வரும் அப்படின்னு, அதெல்லாம் மித்துங்க. ஓகே, போதுமான அளவு காபு இல்லைனா எனர்ஜி சோர்ஸே கிடைக்காது உடம்புல, நீங்கள் எதையுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் காபு வேணும், ஆனால் அளவாக வேணும். வெயிட் லாஸ் பண்ணுன்ற பட்சத்தில் நீங்கள் பர்ன் பண்ணுற கேலரியோட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணுறீங்களோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து சாப்பிட ஆரம்பிங்க. ஸோ அது காபாக இருக்கட்டும், ப்ரோட்டீனாக இருக்கட்டும். ஸோ ஒரு டயட்டிஷியன் கிட்ட போனீங்கன்னா அவங்க கொஞ்சம் கரெக்டாக ட்ராக் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க எப்படிலாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட இது பட்டனே அப்படி தான். இப்போ பாருங்கள், இப்போ மார்னிங் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ தான் இந்த ஓட்ஸ் எல்லாம் முன்னாடி சாப்பிடவே மாட்டேங்க. மசில் பிளேஸில் நம்ம ஸ்பாட்டரில் வாங்கினது. ஓகே, நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஒரு ஸ்கூப்லேயே 20 கிராம் ப்ரோட்டீனும் இருக்குது, லைக் காப் எல்லாமே இருக்குது. பச்சை பாலை ஊற்றி இதை காலைல சாப்பிட்றேன்னா அப்போ மத்தியானம் ஒரு நல்ல மீல், ஒரு தட்டில் அழகாக ஒரு போதுமான அளவு காபு, முட்டை, அது ஃபைபர்லாம் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். நைட்டு 2 முட்டை தோசை, ஒரு சாதா தோசை, அதே ஆஸ் யூஸ்வல். சம்டைம்ஸ் காலையிலையும் 2 முட்டை தோசை, சாதா தோசை, கார சட்னி போட்டு அப்படி முடிச்சிருவோம். இப்படி தான் இருக்குது. ஓகே, அப்போ நான் பர்ன் பண்ணுற கேலரிக்கு ஏற்ற மாதிரி நான் சாப்பிட்டுக்கிறேன். ஸோ அதனால எனக்கு ஈஸியாக மெயின்டைன் ஆகுது. ஸோ நீங்களுமே லைக் எவ்வளோ பர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு ட்ராக் பண்ணுறதை காட்டணும். ஒரு வேலை இவ்வளோ வாஷெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியலன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு அளவு. ஓகே, நம்ம இவ்வளோ தான் உழைச்சிருக்கோம், இவ்வளோ சாப்பிடணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்மளோட இன்டென்ஸ் இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா சும்மா உட்காந்துனே வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறீங்க, நல்லா காசு நல்லா இருக்குது, நல்லா சாப்பிட்றீங்க, ஆனால் ஹெல்த்தை விட்டுறீங்க. ஸோ இதில் ப்ளீஸ் கொஞ்சம் கன்சர்னாக இருங்க. கொஞ்சம் நடங்க, அப்பப்போ சிஸ்டம்லேயே உட்காந்தாலும் சரி, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னாலும் சரி, எழுந்து சும்மா வாக் பண்ணுங்கள், திரும்ப எழுந்து ஒர்க் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் ஆக்டிவிட்டியில் கொஞ்சம் டைமை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் உடம்புக்காக நீங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணணும், யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க எண்ட் ஆஃப் த டேல. ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் என்னோட சீக்ரெட். சிம்பிளாக அப்கமிங் டேஸில் உங்களுக்கு வேறு எதனா டவுட்னாலும் கமெண்ட்டில் போடுங்க, நான் வீடியோ மூலியமாக தெரிவிக்கிறேன். வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. திஸ் இஸ் மை சீக்ரெட் ஆஃப் சிக்ஸ் பேக். அதை மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணுறது ஈஸி தான். ஓகே, டெய்லி சாப்பிட போகிறீங்க, டெய்லி ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. அதனால தான் நம்மளது கான்செப்டே உழைப்போ முன்பது சேர்த்தது போக மீதமுள்ளதை சரிப்போம். புரியுதா? புரியலாம், திரும்ப கேளுங்க, ரொம்ப தெளிவாக புரியும். லவ் யூ.